ஒரு நாளும் ஒரு போராட்டத்தோட, பாம்புகள் கூட, தேள்கள் கூட, அப்புறமா அந்த லீச்ன்னு சொல்லுவாங்க, அட்டைகள் கூட எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுல ஒரு நாளும் ஷூட்டிங்க்கு போய் எடுத்துட்டே ஒவ்வொரு நாளும் அப்படி போச்சு அந்த பயணம். ஒரு பாதி படம் முடிகிற தருணத்திலேயே எனக்கு நல்லா புரிஞ்சது அந்த பட்ஜெட்ல எடுக்க முடியாது. உடனே நான் தயாரிப்பாளரை கூப்பிட்டு, சார் இந்த படம் நம்ம சொன்ன பட்ஜெட்ல முடிக்க முடியாது, இது எங்கேயும் போகுது அதில் நான் உங்களை சிரமப்படுத்த விரும்பல, நான் அப்படியே இதை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் சார், நீங்க கொடுத்த பணம் வட்டியோட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். நல்ல மனுஷர் அந்த ப்ரொடியூசர் ரவீந்திரன் அவர்களுக்கு. அவர் இல்ல நான் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஆதரவா இன்னும் 5 கோடி நான் பட்ஜெட் நான் செலவு பண்றேன் அப்படின்னாரு. இன்னும் 5 கோடி தாண்டியும் கூட எனக்கு புரிஞ்சது இல்ல, இன்னும் இது செலவாகும், இதுக்கப்புறம் தயாரிப்பாளரை கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லைன்னு சொல்லிட்டு நானே வட்டிக்கு வாங்கி நானே இன்வெஸ்ட் பண்ணி பாக்கி படத்தை முடிச்சேன்.